அப்ப கடவுள் எப்படி செலக்ட் பண்றாரு பாருங்களேன். என்னெல்லாம் நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, இவர் விளங்க மாட்டாரு, இவர் லைஃப் முடிஞ்சிருச்சு, நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் லைஃப் முடிஞ்சிருச்சு, சிரிச்சாங்க, இலக்காரமா சிரிச்சாங்க. அதான் அவங்க மேடம் சொன்ன மாதிரி டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ் வில் பி ஜட்ஜ்டுனாங்க. ஆனா கடவுள் எப்போதுமே வேற பிளான் வச்சிருப்பாரு மனுஷனுக்கு. யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் தான். அன்னைக்கு மட்டும் ஒரு டிசிஷன் மேக்கிங், எங்க அம்மா ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்காம இருந்தாங்கன்னா, அன்னைக்கு எடுத்தாங்க படிப்பு. நான் திருவாரூர்லேருந்து நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் படிப்பு உமன்ஸ் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படிக்க விட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ எங்கள் அம்மா பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க, நான் போய் படிப்பேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், ஒரு தமிழ் மீடியம். அவங்க அங்கே போய் படித்ததுனால தான் என்னமோ, அந்த டிசிஷன் எடுத்ததுனால என்னமோ எங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு அப்ளிக்மெண்ட் கிடைச்சது. அதனால் நீங்கள் ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துருக்கீங்க. இந்த ஆயுதம் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங் 100% பேஷன், அது ரொம்ப முக்கியம். பேஷன் அண்ட் கம்பேஷன், கம்பேஷன் ஆன் த வெல்பீயிங்ஸ். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டியது. என்னோட வாழ்க்கை நான் கட்டமைச்சது நானே இந்த ஒரு 3 விஷயம் தான் அடிப்படையாக நான் கட்டமைச்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுதான் என் வாழ்க்கை. இதுதான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கேன். நான் என்ன நம்புவேன், வேறு யாரும் நம்ப மாட்டேன். அதே மாதிரி யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நோ வரிஸ் வெதர் அவங்க உங்களை நம்புறாங்க இல்லை. ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் தட் யூ கேன் அச்சீவ், தட் யூ கேன் ரீச் கிரேட் ஹைட்ஸ். இன்னைக்கு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சது மட்டும் இல்லை, நீங்கள் பிஜியும் படிக்கணும், பிஹெச்டியும் படிக்கணும். ஏன்னா நான் அண்டர் கிராஜுவேஷன் வாங்க பார்த்து எங்கள் அம்மா கிராஜுவேஷன் கூப்பிடல, பிஜி நான் படிக்க பார்த்து கூப்பிடல. ஆனால் பிஹெச்டி படிக்க பார்த்து மட்டும்தான் சரி, இந்த வெள்ளை கவுன் மேலே எனக்கு ஒரு ஆசை, சரி இந்த வெள்ளை கவுன் போட்டு பிஹெச்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா பிஹெச்டிக்கு தான் நான் கூப்பிட்டேன். ஜவஹர்லால் நேரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி குப்பட்பள்ளியில் முடித்தேன். அங்கே கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா கையால் இந்த பிஹெச்டி வாங்குறதுக்கு ஒரு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் இதை நம்ம எய்ம் பண்ணணும். லோ எய்ம் இஸ் எ கிரைம்னு சொல்லுவாங்க. ஹியூஜாக நம்ம எப்போதுமே நம்ம எண்ணங்களை உயர்த்தி இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ட்ரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எக்ஸிட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த ஒரு மோட்டோவாக வச்சு வழி நடத்திட்டு இருந்தார் ஆனரபிள் லேட் சான்சலர் சத்யபாமா திரு ஜெயபிஆர் அவர்கள். என் வாழ்க்கை எப்படி செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்டோ, அதே மாதிரி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ள ஒரு டேக் போட்டார். என்ன டேக், என்ன மோட்டோ? பிறப்பால் அனைவரும் சமம், பை பர்த் வி ஆர் ஆல் ஈக்குவல் சொன்னாங்க. அதோட சேஞ்ச், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மேண்டேட் இந்த 2026 எலெக்ஷன். அதோட நிக்கல. இப்போ அடுத்த மேண்டேட், அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கீ கொடுக்கணும், எதை டேகா வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மிஷினரி, இதெல்லாம் மிஷினரிஸ். அடுத்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் கிடையாது, அடுத்த ஜெனரேஷன். அது என்ன வச்சிருக்காரு, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. உமன் சேஃப்டி ப்ரையாரிட்டைஸ். இந்த 2 அடிப்படை தான். மற்றவங்க நிறைய பேர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கொள்கை அந்த கொள்கையில், அதெல்லாம் செட் ஆகாது. இந்த 2 தான் அடிப்படை. கரப்ஷன் இல்லைனாலே நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வெல்பீயிங் நல்லா இருக்கும், அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும். நம்ம எங்கேயும் போய் ஒரு ஆண்டர்பிரனர் ஆவரை போறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீங்கள் எந்த லட்சம் கொடுக்க வேண்டாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு லேண்டு, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறாங்க. அதனால வரப்போகிற நாட்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. நான் நிதி அமைச்சராக என்னை அப்பாயின்ட் பண்ணுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை அப்பாயின்ட் பண்ணாங்க, ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டோம். அந்த வெள்ளை அறிக்கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தர் மேலேயும் தலா 1,28,000 ரூபா கடன் இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் மினிஸ்டர். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா ஸ்டேட்டோட ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களால் மட்டும்தான் முடியும், இந்த ஜென்ரேஷனால் மட்டும்தான் முடியும். யூ கம் அவுட் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெல்கமிங் யூ ஆல் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தபடியாக நான் எம்ஜிஆர்
அவர்களோட பாட்டை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் ஒரு பாட்டை ரொம்ப நாள் முன்னாடி எழுதி வச்சிட்டார். கருணை இருந்தால் வல்லனாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், மூன்றும் இருந்தால் என் தலைவனாகலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாம் ப்ராஸ்பர் பண்ணுவீங்க, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அப்பா அம்மாவை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துங்க, ஆனஸ்டா இருங்க. ஆனஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணது ஒண்ணுதான் அந்த ஆனஸ்டி. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு. இன்னைக்கு எஜுகேஷன் மூலமா எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டு இருக்கிறோம். பிறப்பால் எப்படி அனைவரும் சமமோ அதே மாதிரி எஜுகேஷன் பிரிங்ஸ் ஈக்குவாலிட்டி. இங்க இருக்கிற கேர்ள்ஸ் இன்ஜினியர், பாய்ஸ் இன்ஜினியர், ரெண்டு பேரும் ஈக்குவலா இல்லையா? ஈக்குவல் தானே. அப்ப எப்படி இருந்தாலும் நீங்க வரப்போற இந்த எண்ட் ஆஃப் தி கிராஜுவேஷன் கான்வெகேஷன் நீங்க ஒரு ஓத் எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓத் எடுப்பீங்களா? நான் ஒரு ஓத் சொல்றேன், எடுப்பீங்களா? சோஷியல் ஈவில் இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே அதிகமா இருக்கு. இன்னைக்கு கேர்ள்ஸ் ஈக்குவல், பாய்ஸ் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஈக்குவல்னா அப்ப இன்னைக்கு ஒரு ஓத் எடுத்துங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லா பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் they will be also be happy. என்ன ஓத் எடுக்க போறீங்க? நான் சொல்ற ஓத் எடுங்க. Don't give dowry, don't take dowry. பாரு சவுண்டே காணும் பாரு, அப்படியே பதுங்குறான் பசங்க, பதுங்குறான். கேர்ள்ஸ் சொல்லுங்க, ஈக்குவல் தானே? ஈக்குவல்னா எதுக்கு டவுரி கொடுக்கணும்? கேர்ள்ஸ் சொல்லுங்க, கொடுப்பீங்களா? பதிலே காணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கிங்க, ரொம்ப முக்கியம். படிக்கிறது மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு போகணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். ஹியூமன் வேல்யூ எஜுகேஷன் கற்றுக்கணும். பெரிய சோஷியல் ஈவலா இருக்கு இந்த தமிழ்நாட்டில். இப்போ நான் பார்க்கறது டவுரியால நிறைய டெத், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதனால இந்த யூனிவர்சிட்டி ஹியூமன் வேல்யூ எஜுகேஷன் கண்டிப்பா கொண்டு வந்தா வரப்போற நாட்கள்ல சிறந்த தமிழ்நாடு உங்களால மட்டும்தான் ஆக்க முடியும். எங்க தலைவர் சொல்ற மாதிரி தான், செயல் வடிவில் கொண்டு வரணும்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்க நடக்கிற உமன் ஹசார்டஸ் பாஸ்கோ பிரச்சனைகள், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட், இந்த பிரச்சனைகள்ல சுய ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து முகமது அலி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்கெட் பால் பிளேயர் தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது முகமது அலி. அவர் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவங்க அம்மா கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்து டேபிள்ல அவருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணல, வெளியே போன்ட்டாங்க. அப்ப குழந்தையா இருந்த முகமது அலி கேட்டிருக்காரு, எதுக்கு நம்மளுக்கு பணம் இருக்கு, ஃபுட்டு அங்க இருக்கு, ஏன் நம்மளுக்கு சர்வ் பண்ணல அப்படின்னு சொன்னப்போ, இல்ல நம்ம வந்து கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தை முகமது அலிக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், நம்ம இதை மாற்றணும். அப்ப அவருக்கு வந்து கல்வி உதவல, அந்த 2 கிளவுஸ் உதவுச்சு. அந்த கிளவுஸ் பாக்ஸிங் கிளவுஸ், அந்த கிளவுஸை போட்டுக்கிட்டு அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார்னா ஹிஸ்டரி. நீங்க அவரோட பயோகிராஃபி படிச்சிருப்பீங்க. நான் எல்லா மேடைக்கும் சொல்றது தான், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி புக்கு படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வைப்பிங் த மொபைல், ஃபிளிப் த பேஜஸ் ஆஃப் த புக். அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பேஜஸ், ஃபிளிப் த பேஜஸ் ஆஃப் த புக் ஆஃப் த பயோகிராஃபி அண்ட் ஆட்டோகிராஃபி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெஸ்ஸி ஸ்டோரி, ரொனால்டோ ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா, உங்களே நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம எங்கே இருக்க போகிறோம்னு தெரியாது. அப்போ நம்ம ரெடியாக இருக்கலாம் டு ஃபேஸ் த பேட்டில். அதில் நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். என்ன இந்த 35th கிராஜுவேஷன் என்னை இன்வைட் பண்ண என்னோட பிரதர் டாக்டர் ஜான்சன், டாக்டர் மரியசீனா ஜான்சன், மரிய பெர்னடெட், மரிய கேத்ரின், அருண் செல்வம், வைஸ் சான்சலர் ஷீலா ராணி, எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் கிராஜுவேட்டையும் ஏஐ என்ற ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வருது.
இந்தியாவிலே முதல் ஏஐ மினிஸ்ட்ரி உருவாக்குனது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இந்த மினிஸ்டர்ல ஏஐ என்ற ஒரு மினிஸ்ட்ரி தனியாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷனரி லீடர் கீழே நம்மளாம் இருக்கிறோம். கான்ஃபிடண்டாக இருக்க, நல்லதே நடக்கும். காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.